சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட விஷ்ணு தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். அதான் ரீரிலீஸ் அப்படின்னாலே கமலாங்கிற ஒரு விஷயத்த லெகசியா அழகா கொண்டு வந்துட்டீங்க. இந்த வாரத்தோட ரீரிலீஸ் அது எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா லைக் ஆல்ரெடி போட்ட கில்லியுமே திரும்பி அந்த ஒரு கிரேஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா ஆடியன்ஸு, ப்ரெஸ், மீடியா ஒரு ரீரிலீஸ்னா கமலாக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் இந்த வாரம் வந்து 3 படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கில்லி தான் வந்து பயங்கரமாக போகுது. ஏன்னா வந்து கில்லி ஏற்கனவே ரீரிலீஸ் ஆயிருந்தாலும் திருப்பி அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த படம்லாம் வந்து உங்களுக்கு போரே அடிக்காதுங்கிற மாதிரி அது ரீரிலீஸ் ஆகும்போதே ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ரீரிலீஸ்லேயே ரெக்கார்ட் செட் பண்ற பாக்ஸ் ஆஃபீஸ் பீஸ்ட்னா வந்து அது கண்டிப்பா தளபதியாக தான் இருக்கும் நிச்சயமா. அண்ட் துணிவு வந்து ஒரு ஷோ போட்டிருக்கோம். அண்ட் சூதுகோவம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஷோ போட்டிருக்கோம். அண்ட் கில்லி வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 days கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து சோல்ட் அவுட். சோல்ட் அவுட். ஆமா. ஓகே. ஏன்னா அகெயின் சொல்றேன், அது ரீரிலீஸ் மட்டும் கிடையாது, ரீரிலீஸா தான் இருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக்குமே மௌனம் பேசியதோடைய வேவ் ஒன்று இருந்துச்சு. அதோடைய கலெக்ஷன்ஸ் அண்ட் டிக்கெட் புக்கிங்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல, நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து அந்த ஒரு 3 days எப்படின்னா அந்த வேலண்டைன்ஸ் வீக்குங்கிறனால அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 daysக்கு உண்டான மூவிஸா இருந்துச்சு. அது மௌனம் பேசியதே போட்டிருந்தோம், மின்னலே போட்டிருந்தோம், உயிர் உள்ளவரை உஷா போட்டிருந்தோம், அண்ட் வாரணம் ஆயிரம் போட்டிருந்தோம், ஸோ காதலர் தினம் போட்டிருந்தோம். அது எல்லாமே வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா அந்த ஒரு 3 days மட்டும்தான் போட்டிருந்தோம். அண்ட் 3 days ரொம்ப நல்லா பண்ணி. ஓகே. இது வரைக்கும் ரீரிலீஸ்ல அதிக கலெக்ஷனா இல்ல அதிக ஆடியன்ஸா? ஓகே, ஃபுட்பால் வைஸ்லயே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபுட்பால் வைஸ் அதிகம்னா வந்து 3 தான். கமலால 3 பீட் பண்றதுக்கு வந்து இன்னும் எந்த படமும் வரல ஃபுட்பால் வைஸ். அண்ட் கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கில்லியா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ரீரிலீஸோட கலெக்ஷனும் சேர்த்துக்கோம்ல. ஓ, அப்படி சேர்க்கறீங்க. ஓகே ஓகே. சோ நிச்சயமா கில்லியா தான். நைஸ். அடுத்து என்னென்ன ரீரிலீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு மந்த்துமே லைக் ஒரு மந்த்ங்க தாண்டி இப்போ ஒரு வீக்லயுமே ரீரிலீஸ் வர ஆரம்பிக்குது. தானு சார் வந்து கால் பண்ணாரு. இந்த மாதிரி தெரி வந்து ஏற்கனவே ஒரு 2 வாட்டி வர வேண்டியது. பட் தானு சார் சில ரீசன்ஸ்னால போஸ்ட்போன் ஆகி இப்போ ஃபைனலா வந்து February 27th வந்து படம் வருது. அண்ட் தெரி வந்து இதுக்கு முன்னாடி ரீரிலீஸே ஆகாத படம். ஸோ வந்து இந்த ரீசெண்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து யாருமே தியேட்டர்ல பார்த்து தெரிய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நிச்சயமா அதுக்கு ஒரு பிக் ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஜனநாயகன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதனால தான் வருஷலா ஒரு வாரம் விஜய் சாரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ற பிளானிங்கா எப்படி? இல்ல, அது ஜனநாயகன் வந்து வரணும். உலகமே வெயிட் பண்ற ஒரு படம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி FDFS இல்ல ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல விசில் அடிச்சு பார்க்க வேண்டிய நம்மலாம் நியூஸ்ல உட்காந்து கோட் ஹியரிங் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. அண்ட் அதுவும் நம்ம ஏன் பண்றோம்னா தளபதி மேல இருக்க லவ் மட்டும்தான். நிச்சயமா ஜனநாயகன் படம் தள்ளி போல, உங்களே தான் தள்ளி போயிருக்கு. இதை நிறைய இடத்துல சொல்லிட்டேன், இப்போ சொல்றேன். படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருவிழா. நிச்சயமா இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ரிலீஸா ஜனநாயகன் இருக்கும். டேட் தெரியல, பட் கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகும். மேபி அது வரல. ஸோ விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு விஜய் சார் படம் இருந்தால் அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லி AM ரத்னம் சாரும் தானு சாரும் வந்து கில்லி அண்ட் தெரி வந்து ரெஸ்பெக்டிவ்லி பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ பிளானிங்கா இப்போ என்னன்னா ஒரு ரீரிலீஸ்லயுமே ஒரு விஷயம் பிளானிங் இருக்கும். லைக் அவங்களுக்கான ட்ரிபியூவா இருக்கலாம், இல்ல ஒன்ஸ் மோரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ இஃப் இன் கேஸ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸா வந்து பாருங்க. இந்த ரீரிலீஸ்லாம் நாங்கள் சொல்லிடுவோம். நிச்சயமா வந்து கில்லியில வந்து அப்படி போடு சாங் ஒன்ஸ் மோர் போடுவோம். தெரியல வந்து ஜித்து ஜில்லாடி இருக்கு. ஸோ அந்தந்த படத்துல இன்ஃபேக்ட் கில்லியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாத்துக்குமே வைப் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நாங்க அப்படி போட சூஸ் பண்ணி வந்து ஒன்ஸ் மோர் போடுவோம். அதே மாதிரி தெரியல வந்து ஜித்து ஜில்லாடி அண்ட் மேஷப்ஸ் போடுவோம். எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷல் சாங்ஸ் நிறைய பிளே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு என்னென்ன தேவையோ நிச்சயமா அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்றேன், என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு வர்றது மட்டும் இல்லாம ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. லைக் இது உங்க தேட்டர் மாதிரி நீங்க வந்து இருக்கலாம். உங்க வீட்டுல ஒரு படம் பாக்குறீங்கன்னா, ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பாக்குறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ண வரீங்கன்னா, ஸோ அந்த ஒரு வைபை கிரியேட் பண்றதுக்குல இந்த பிளானிங் எங்க இந்த ஆரம்பிச்சது? ஒய்? இல்ல, இது ஆக்சுவலா வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். 3 படம் ரீரிலீஸ்ல தான் வந்து, ஏன்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். படத்தை வந்து ஏற்கனவே அவங்க தியேட்டர்ஸ்ல பார்த்துருப்பாங்க. சில பேர் லைக் அந்த ஒரு ஜென்ரேஷன் பார்க்காட்டி கூட மற்றவங்க தான் தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க. அண்ட் தியேட்டர்ல பார்க்காதவங்க கூட OTTலயோ இல்ல சேட்டலைட் சேனல்ஸ்லயோ கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஸோ திருப்பி மக்களை தியேட்டருக்கு வர வைக்கணும்னா அவங்களை எக்ஸைட் பண்ணணும். அது 2 வழி தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எக்ஸைட் பண்றது. அண்ட் இன்னொன்று வந்து டிக்கெட் பிரைஸ். ஸோ 2லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் 3 படத்துக்கு வர வச்சோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன், இப்போ நாங்கள் ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அப்போ என்ன பண்ணுவோம், ஒருவேளை கொலவெறி பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டு
அதை நம்மளே பாட விட்டு, ஏன்னா இப்போ கான்சர்ட்ஸ்லாம் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தியேட்டரை வந்து கான்சர்ட்டா மாத்தினா கண்டிப்பா வைப் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஸோ அதனால அப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஸ்டாரோட பர்த்டே வருஷத்துக்கு ஒரு ரீரிலீஸ்ன்னு இருந்தது, மாசத்துக்கு ஒன்னாகி இப்போ வாரத்துக்கே 2-3 ஆயிடுச்சு. அண்ட் மேஜர் ரீரிலீசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் எதிர்பார்த்த ரீரிலீஸ் மேஜரா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு நிச்சயமா. பட் மக்கள் நிறைய பேர் கேட்டது வந்து கில்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தலைவருக்கு வந்து படையப்பா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம அஜித் சாருக்கு வந்து ஊரே கேட்டது வந்து மங்காத்தா. மங்காத்தா வந்து ஜனவரி மந்த்ல வந்து ஒரு சரியான ஒரு சேவரா இருந்துச்சு. நிச்சயமா டிடிடியும் பராசக்தியும் மங்காத்தாவும் அந்த ஜனவரி மந்த்ல வராட்டி அந்த ஜனவரி மந்தே தியேட்டர் ஓனர்ஸுக்கு வந்து ஜனநாயகன் வராதனால ஒரு கேள்விக்குறியா போயிருக்கும். ஸோ நிச்சயமா அந்த 3 படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சேவரா இருந்துச்சு. நைஸ். இதுல 2 விஷயம் இருக்கு. லைக் இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. எகெயின் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, இது ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் ரீரிலீஸ்னால சில புது படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கான டிக்கெட் வந்து புக் ஆகுறது கொஞ்சம் டவுனா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கிற. டவுன்னு இல்ல. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாப்ல பிவிஆர்லாம் 9 ஸ்கிரீன் 10 ஸ்கிரீன் இருக்கு. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்குமே அகாமடேட் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவங்க மெர்சல் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெர்சல் ஒரு ஸ்கிரீன்ல, துணி ஒரு ஸ்கிரீன்ல, அண்ட் வித் லவ் கண்டினியூ பண்றாங்க. அண்ட் அவங்க எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் போடுறாங்க. நம்மளுக்கு இருக்க 2 ஸ்கிரீன் ஆப்ஷன் வச்சும் நம்ம எவ்வளவு அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளவு அகாமடேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ போன வாரம் வந்து 5 ரீரிலீஸ் வேலண்டைன்ஸ் வீக்குக்கு. அந்த 5 ரீரிலீஸ் போகவே வித் லவ் படம் 4 ஷோஸ் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் வீக்கா இருந்தாலும் வித் லவ் வாஸ் வெரி பிக் பிளாக் பஸ்டர். நிச்சயமா நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ்னா. ஏன்னா அது ஒரு அதுவும் ஒரு தியேட்டர் சேவரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு லவ் டுடே படம் மாதிரி நிச்சயமா வந்து இருந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்தா மக்கள் மத்தியில வரவேற்பு இருந்தா ஆப்வியஸா தியேட்டர் ஓனர்ஸ் நாங்கள் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே மக்கள் எதை பார்க்க விரும்புறாங்களோ அதை தான் நாங்க காட்ட முடியும். இதுதான் ஆக்சுவலா இதுதான் எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் நினைக்கிறேன். என்னன்னா பிளானிங்காவோ இல்ல இந்த படத்துக்கு எனக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் வந்து முடிவெடுக்க முடியாது. ஃபுட்பால் அதிகமானுச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபுட்பால் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனை கம்மி பண்றதா இல்ல எடுக்கும் வேற ஒரு வெரி ட்ரூ. ஏன்னா இப்ப டிடிடி வந்துச்சு. டிடிடி வரும்போது ஓப்பனிங்ல கொடுத்தது வந்து 2 ஷோஸ் தான் டிடிடிக்கு. ஆனா ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகி 10 ஷோ ஓடுன படம் அது ஒரே நாள்ல. புரியுது. அது ஏன் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்? ஏன்னா மக்கள் மத்தியில அது ஒரு ஹிட் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் அந்த படத்துக்கு கேக்குறாங்க. சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. எந்த படத்துக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ ஆப்வியஸா அதுக்கு வந்து நம்ம ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ண. புரியுது. அதே மாதிரி ஒரு சில சின்ன படங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா வரக்கூடிய படங்கள்ல வந்து பெருசா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம டைரக்டா வந்து தியேட்டர் ஓனர்ஸ் அப்ரோச் பண்ணி சார் இது மாதிரி எனக்கு 2 ஷோ போடுங்க 3 ஷோ, இந்த அப்ரோச் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது எப்படி பாசிபிள் பண்ண முடியும்? இல்ல நிச்சயமா எந்த படத்தை நான் வந்து சின்ன படங்களா நாங்க யாருமே பார்க்க மாட்டோம். சோ எல்லா படமும் நம்மளுக்கு ஒண்ணுதான். ஆமா நிச்சயமா பட்ஜெட் வைஸ்ல தான் பெருசு சின்ன பட்ஜெட் வைஸ் தானே தவிர அது படம் வைஸா நம்ம கண்டிப்பா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற மாதிரி நிறைய படங்கள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கில்லி ஓடுது ப்ரோ அப்படின்னு. கில்லி பயங்கரமா ஓடுது. துணி ஒரு ஷோ போட்டிருக்கோம், சூதுகம் போட்டிருக்கோம், வித் லவ் கண்டினியூ பண்றோம். இன்னைக்கு வந்த படத்துக்கும் டேட் தரோம், ரீரிலீஸுக்கும் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அகாமடேட் பண்றோம். பட் போக போக ஷெட்யூல் எப்படி ஆகும்னா மக்கள் எதை விரும்புறாங்களோ அதுக்குதான் ஷோஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்துறோம், அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் ஃபுட்பால் இன்க்ரீஸ் ஆனிச்சுனா டெஃபினட்டா இன்னொரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஷோ வாய்ப்பு இருக்கனால ஒரு ஷோ இல்லாட்டி 2 ஷோ 3 ஷோ எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அவ்வளவு நம்ம கொடுத்துருவோம். போன வாரம் வந்த படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் மயிலாடு வந்துருந்துச்சு, அதுக்கு டேட் கொடுத்துருந்தோம், பூக்கிக்கு டேட் கொடுத்துருந்தோம். அண்ட் எது நல்லா போகுதோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே. ஏன்னா இங்க இருந்து ஒரு பார்வை ஒன்று இருக்கு, வெளில இருக்கவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. ஏன் இந்த படத்துக்கு வந்து ஷோ தரல? நல்ல படம் தானே, ஒரு ஷோ தந்திருக்காங்க, அது மதிய ஷோ தராங்க, ஈவினிங் ஷோ தராங்க. ஸோ இந்த இது நான் சொல்றேன்னா எந்த ஷோ இப்ப நூன் ஷோ கொடுத்தா நூன் ஷோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வருது. மேட்னினா மேட்னி, ஈவினிங்னா ஈவினிங், நைட்னா நைட். இருக்கிறது 4 ஷோ. அந்த 4 ஷோல எல்லா படங்களும் நாங்க போட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நாங்க உள்ளதுக்குள்ள என்ன பார்ப்போம்? இப்ப பூக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து பாக்குற, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாக்குற ஒரு ரொமான்டிக் மூவி. அப்ப அதை என்ன பண்ணுவோம்? அது வந்து நூன் ஷோஸ்ல கப்பிள்ஸ் வர டைம் மாதிரி ஒரு 12 மணி மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். அண்ட் மயிலாட் சசிகுமார் சார் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃபேமிலியும் வருவாங்க, ஜென்ஸ் ஆடியன்ஸும் வருவாங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஷோ, மேட்னி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்க படத்தை வச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி ஆடியன்ஸ் கேட்கறாங்க அதை வச்சுதான் நாங்க எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே அதை வச்சுதான் பிளான் பண்ணி வருவோம். புரியுது. லைக் இப்ப கமலாவோட லெகசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது நிறைய தடவை இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போகக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து கமலா தியேட்டர்.
அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய செலிப்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கமலால போய் பார்ப்போம். ஒரு வேர்டு கூட இருக்கு என்னன்னா, உதயம் கமலா இது ரெண்டுத்துல டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா படம் சக்சஸ். ஸோ இப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல. இந்த லெகசியை லைக் நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மறக்க முடியாத ஒரு லெகசினா என்ன? ஐ மீன் ஒரு விஷயம் என்ன? இல்ல அது வந்து நிறைய நம்ம ஒண்ணுன்னு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே. இன்ஃபேக்ட் இப்ப ரீசெண்டா கூட மங்காத்தாக்கு வந்து விபி சரண் கேங் வந்திருந்தாங்க. ஆ. அப்போ வரும்போது கூட எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களை விட மங்காத்தா ரீரிலீஸ் ஆகணும்னு விஷ்ணு தான் அதிகமா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காப்ல அண்ட் ஆர்வமா இருக்காப்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷனா இட் மீன்ஸ் அலாட். அண்ட் மெயினா வந்து செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து பிரஸ் மீடியா அண்ட் நம்ம ஆடியன்ஸ் அவங்க எனக்கு சோஷியல் மீடியாலயோ இன்ஸ்டாலயோ எனக்கு டிஎம்ஓ இல்ல எனக்கு அனுப்புற மெசேஜஸ் அதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம காலையில இருந்து ஒன்ஸ் மோர் போடுறோம், நைட் வரைக்கும் போட போறோம், திருப்பி நாளைக்கு போட போறோம், தூக்கம் இல்லாம பண்றோம். பட் அது எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு லவ் காட்டுறாங்க. அந்த லவ்வுக்கு முன்னாடி நம்ம பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க அவ்வளவு லவ் காட்டும் போது நம்ம we have to keep going. இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் அவங்கள எப்படி ஹாப்பி படுத்தலாம், இதை மட்டும் தான் யோசிச்சுட்டு. ஆக்சுவலா வெளில 2-3 விஷயம் இனோவேட்டிவா பிளான் பண்ணிருக்கதா முன்னாடி சொல்றீங்க. அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? லைக் பார்க்கிங் சைடுல 2-3 விஷயம் பிளான் பண்ணிருக்கதா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல நீங்க சொன்ன ஞாபகம். என்ன எனக்கு தெரியல. ஐ திங்க் பார்க்கிங் வந்து நீங்க தான் ஏதோ சொன்னீங்க, எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் பார்க்கிங்க்கு வந்து வேற ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கேன் இல்ல இனோவேஷன் பண்றதுக்கு அப்படின்னு. இல்ல கண்டிப்பா ஐடியாஸ் இருக்கு. அது ஸ்கிரீன் 3 பத்தி மேபி சொல்லிருக்கலாம் நான். ஓகே. சோ அது ஐடியாஸ் இருக்கு. பட் இப்ப கிடையாது. கொஞ்சம் ஒரு few years கழிச்சு நிச்சயமா இருக்கு. அண்ட் இப்ப நான் ரெனோவேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஒரு 6 months ஆகுது. ஃபுல்லா கப்புள் சீட்ஸ். ஏன்னா இப்ப அதான் வந்து எல்லாரும் கேக்குறதுனால வந்து பண்ணீங்களே ஆமாமா. இல்ல அது ஆமாமானா நிறைய பேர் அதான் உங்கள மாதிரி நிறைய பேர் அதை கேக்குறதுனால இல்ல கப்புள் சீட்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் லேசர் RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கோம். அண்ட் இப்ப வந்து நியர் ஃபியூச்சர் இன்னொரு 2 weeksக்குள்ள நிச்சயமா வந்து சவுண்ட் சைட்ல ஒரு பெரிய அப்டேட் பண்றதுக்கு ப்ராசஸ் கோயிங் ஆன். கம்ப்ளீட்டா வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அது ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஸோ என்னென்ன அப்டேட் முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கும். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நான் உங்களை தொடர்ச்சியா பார்க்கறதுனால இங்க உள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கிறதா இருக்கட்டும், வெளில இருக்கக்கூடிய ப்ரெஸ் அவங்க வர ஐ மீன் பைட் எடுக்கும்போது வரதா இருக்கட்டும், அதே சமயம் செலிப்ஸ் வரதா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியன்ஸை வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் பைட்டு கொடுக்கலாமா, இல்ல பைட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸை வெளில அனுப்பணுமா? ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, லைக் இது அப்பாவுமே பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அப்பா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சில விஷயம் சொல்லிருக்காங்க. இல்ல அப்பா நிறைய கதை சொல்லியிருக்காங்க. பட் அப்பா பீரியட்ல வந்து இவ்வளவு பிரஸ் இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு தெரியும், அது ரிவ்யூஸ் எல்லாம் இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க நோட் பண்ணி இதை ஒரு இன்டர்வியூல சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ஏன் அப்படின்னா இப்ப செலிபிரிட்டிஸ் கண்டிப்பா வருவாங்க FDFSக்கு. அது மௌனம் பேசுறதா இருக்கட்டும், இல்ல என்ன படம் வித் லவ்வா இருக்கட்டும், என்டையர் டீம் இங்க தான் வருவாங்க. we are really blessed for it. ஸோ அப்படி வரும்போது ஏன் அப்படி பண்றோம்னா, ஆடியன்ஸ் வெளில போகும்போது பிரஸ்ஸுக்கு வந்து பைட்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அவங்க யூடியூப்ல வந்து அது ரிவ்யூஸ் போடணும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் கிட்டத்தட்ட 200-300 சேனல் வராங்க. சோ அப்படி இருக்கும் போது செலிபிரிட்டிஸே நம்ம அந்த நேரத்துல பைட் கொடுக்க வச்சா இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறதாங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நாங்க எப்படி பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வெளில போகும்போது பிரஸ்ஸுக்கு ஃபுல் பைட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு பிரஸ் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க வாங்க, செலிபிரிட்டிஸை கூட்டிட்டு வந்து நாங்க இந்த பைட்ஸும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ தாத்தா கிட்ட இருந்தே கத்துக்கிட்டது. தாத்தாவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா பீரியட்ல அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா பார்ப்பாங்க. அப்படிதான் டேடியும்.